இனிய தமிழ் வணக்கம். வெல்க தமிழ். இலக்கியங்கள் என்பது இலக்கை உடையது. இலக்கியங்கள் காலத்தின் கண்ணாடி. அறவழியில் நம்மை கொண்டு செல்வது இலக்கியங்கள். நம்முடைய வாழ்க்கை பாதையை இலக்கியங்களை கொண்டு வடிவமைத்துக் கொண்டால் நம்முடைய வாழ்வு வளம் பெறும். அப்படிப்பட்ட உயர்வான இலக்கியங்களை உடையது நம்முடைய தமிழ்மொழி. இலக்கியங்கள் நாம் படித்து இன்புறுவதற்கு மட்டுமன்று, நம்மை ஒரு குறிக்கோளோடு பயணிக்க வைப்பது இலக்கியங்கள். நம்முடைய வாழ்க்கை பாதையில் அறத்தை வலியுறுத்துவது இலக்கியங்கள். காப்பியங்கள் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள் அப்படின்னு இருக்கு. இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் உங்களுக்கு தெரியும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இவை ஐம்பெருங்காப்பியம். அது மாதிரி ஐஞ்சிறு காப்பியங்கள் உள்ளன. நீலகேசி, சூளாமணி, உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம். நீலகேசி, சூளாமணி, உதயன குமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம் இவை ஐஞ்சிறு காப்பியம். இந்த ஐஞ்சிறு காப்பியங்களுள் ஒன்றான யசோதர காவியத்தில் உள்ள ஒரு பாடலைத்தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். யசோதரன் என்ற அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுவது யசோதர காவியம். இந்த நூலானது வடமொழியிலிருந்து தழுவி தமிழில் எழுதப்பட்டது. இது 5 சுருக்கங்களை கொண்டது. இதில் உள்ள பாடல்கள் 320 என்றும் கூறுவர், 330 என்றும் கூறுவர். சரி, இந்த யசோதர காவியத்தை இயற்றியவர் யார்? சமண முனிவர் யாரோ ஒருவர்தான் இதை இயற்றியுள்ளார் என்கின்றனர். நாம ஏதாவது ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த செயலானது பிறருக்கு நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும். சரி, நம்ம கிட்ட உள்ள தீய பண்பை நீக்க வேண்டும் எனில் முதல்ல நாம நீக்க வேண்டியது எது தெரியுமாமா? கோபமாங்க. அதாவது சினம், ரௌத்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எதையாவது ஆராயணும் அப்படின்னா நாம எதை ஆராய்வோம்? அலைபேசியத்தானே. அதுதாங்க இல்ல, மெய்யறிவை தருகின்ற நல்ல நூல்களை நாம் ஆராய வேண்டுமாம். நாம இந்த வாழ்க்கையில போற்றி காக்க வேண்டுமானால் எதை காக்க வேண்டும்? செல்போனையா? நம்முடைய சொத்துக்களையா? நன்னெறி என்கிறார் அந்த சமண முனிவர். விரதம் காக்கவே அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்முடைய நல்ல நெறிகளை நாம் காப்பாற்ற வேண்டுமாம். நாம செய்யற செயல் பிறருக்கு பயன்தக்கதாக இருக்க வேண்டும். நம்மிடம் உள்ள கோபம் என்ற தீய பண்பை நீக்கிவிட வேண்டும். மெய்யறிவுள்ள நல்ல நூலை ஆராய வேண்டும். நாம் போற்றி காக்க வேண்டும் என்றால் நன்னெறியை போற்றி காக்க வேண்டுமாம். பாடலை பார்க்கலாமா? ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. அறத்தை ஆக்குக, வெகுளி போக்குக, ஞானம் நோக்குக, விரதம் காக்கவே. இதையேதான் ஔவையார் ஆத்திச்சூடியில சொல்லியிருக்காங்க. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. நன்றி, வணக்கம்.